பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவங்களோட ஷாப்பிங் போவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்க டைம் அந்த நபரோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பாவும் உங்களுடைய அன்புக்காக ஏசப்பாவும் காத்துட்ருக்காங்க. நீங்களும் அவருடைய அன்புக்காக காத்துட்ருக்கீங்க. ஏன்னா ஏசப்பாவோட பார்வைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறாதானே நீங்களும் ஏக்கத்தில் இருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் இன்னும் அன்பு கூறணும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி தான், உங்கள் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உலக பிரகாரமாக போயிட்டுருக்கீங்களா? வீடியோஸ் எதையாவது பார்த்துட்டு, இல்லை உலக பிரகாரமாக அழகுக்கு மேக்கப்புக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா, இல்லைனா ஹேருக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை நம்மளோட சரீரத்தையே நம்ம பார்த்துட்ருக்குறோமா, அதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, இல்லை ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி உலக பிரகாரமாக போயிட்டுருக்கோமா, இல்லைனா எப்போவுமே தேவ சந்நிதியிலிருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை பரிசோதனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்தாது. நம்ம இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். ஏசப்போட சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் ஜெயம் எடுப்பாங்க. வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சரிதாங்க, ஏசப்போட சமூகத்தை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அப்படின்னா நீங்கள் இருளின் அதிகாரத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஏசப்பா ஒரு வெளிச்சத்தின் குடும்பத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம வெளிச்சத்தை விட்டு இருளுக்கு போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாம்சீகமாக நீங்கள் என்ன யோசித்து செயல்பட்டாலும் அது பிசாசு சைடு தான் நம்ம நிற்கிறோம். ஆவிக்குரியவர்கள்லாம் எப்போவுமே ஏசப்பாவோடு பேசிக்கொண்டு ஏசப்பாவோட வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருப்பார்கள், சரியா? ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, டெய்லியும் 1 hour ஏசப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எல்லா நோயிலேருந்து ஏசப்பா விடுதலை செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.